Hi all, welcome back to Muckles Read and Lead audio podcast. This is Kanika Jayabal. நம்ம இது வரைக்கும் த மங்க் ஹூ சோல்ட் இஸ் ஃபெராரி அப்படிங்கிற புக் பற்றி பார்த்தோம். அதில் ஆல்ரெடி சாப்டர் 5 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஜூலியன் மேண்ட்லே அப்படிங்கிற ஒரு கிரேட் லாயர் பற்றி அண்ட் அவரோட லைஃப் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம சாப்டர் 6க்கு போகலாம். த விஸ்டம் ஆஃப் பர்சனல் சேஞ்ச். ஐ ஆம் an artist at living. My work of art is my life by சுசுகி. இந்த கோட்டில் என்ன சொல்கிறாருன்னா, சுசுகி தன்னோட லைஃப்பில் தான் ஒரு ஆர்டிஸ்ட், தன்னோட லைஃப் தான் அவர் வரைகிற ஆர்ட் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இது எல்லாரோட லைஃபுக்குமே அப்ளிகேபிள். ஏன்னா நம்ம லைஃப்பை நம்ம தான் லீட் பண்ணுறோம். நமக்கு எப்படி வேணுங்கிறத நம்ம தான் வடிவமைக்கிறோம். ஸோ நம்ம தான் நம்ம லைஃபோட ஆர்டிஸ்ட். நம்ம லைஃப் எப்படி லீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இந்த கோட்டோட வில் மூவ் டு த சாப்டர் 6 வேர் சாப்டர் 5ல் நம்ம ஜூலியன் நெக்ஸ்ட் டே நான் உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். இப்போ நெக்ஸ்ட் டே அவர் ஈவினிங் ஜூலியன் மேண்ட்லே ஜானோட வீட்டுக்கு போவார். ஜான் ஜூலியன் மேண்ட்லேவை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருப்பார். ஏன்னா முதல் நாள் பார்த்ததுக்கும் அடுத்த நாள் பார்க்குறதுக்கும் அவருக்கு ஒரு சின்ன வித்தியாசம் கூட தெரியல. ஹீ இஸ் த சேம் பர்சன். இன்ஃபேக்ட் ரொம்ப ஒரு பொலிவாக ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்கார். தவிர்த்து அவருக்குள்ளே ஒரு சின்ன ஒரு டயர்ட்னஸோ ஒரு சோர்ந்து போன மாதிரியோ அந்த ஒரு விஷயமே அவருக்கு தெரியலை. அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கார், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். இது ஜானுக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அதே மாதிரி ஜூலியன் மேண்ட்லேவை பார்க்கும்போது ஜான் ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளானார். ஏன்னா அவர் ட்ரெஸ் பண்ணியிருந்த விதம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஜான் ஜூலியன் மேண்ட்லே அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி பார்த்ததே கிடையாது. எப்பயுமே ஒரு நீட்டாக ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணியிருப்பார். ஆனால் அன்றைக்கி ஈவினிங் ஜானை பார்க்க போகும்போது அவர் ரொம்ப கேஷுவலாக இருந்தார். அது ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. அண்ட் அதே மாதிரி ஜூலியன் மேண்ட்லே கையில் ஒரு பீட்ஸ் செயின் இருக்கும். பீட்ஸ் செயினா இப்போது ருத்ராட்ச மாதிரி அவர் வச்சுருந்துருக்காரு. அதை பார்த்துட்டு அவருக்கு புதுசாக இருந்தது. ஜான் ஜூலியன் மேண்ட்லே கிட்டே கேட்குறாரு, என்ன இது உங்கள் கையில் பீட்ஸ் மாதிரி என்னமோ இருக்கே, ரொம்ப அழகாக இருக்குது, இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஜான் ஜூலியன் மேண்ட்லே கிட்டே அப்போது ஜூலியன் மேண்ட்லே ரிப்ளை பண்ணுவார், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் இந்தியாவில் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், இதை நானும் யூஸ் பண்ண பழகியிருக்கேன், இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அந்த பீட்ஸ் பற்றி பேசுகிறாரு. இதை பற்றி பேசிக்கிட்டே 2 பேரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு ஹாலில் உட்காந்து 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஜூலியன் மேண்ட்லே தான் வாழ்க்கையில் அங்கே சிவானா கம்யூனிட்டி பீப்புள் கூட என்னென்ன கற்றுக்கிட்டாரு, என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்ல ஜானுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அவர் ஒரு ஆச்சரியத்தோட ஜூலியன் மேண்ட்லேவை பார்த்தாரு. ஏன்னா ஒரு காலத்தில் அவர் இருக்கிற சிட்டிலேயே அவரை பற்றி தெரியாத ஆளே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு ஃபேமஸான பிஸியான பர்சன் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு பொறுமையாக வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறத மட்டும் பார்த்து பொறுமையாக பேசுகிற மனுஷனை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இது அவர் எதிர்பார்க்காத ஒரு மாற்றமாக இருந்தது அவரோட வாழ்க்கையில். அண்ட் அதை பார்த்துட்டு ஜான் ஜூலியன் மேண்ட்லே கிட்டே கேட்பார், நீங்கள் ஏதாவது உண்மையாலுமே ஹிமாலயாஸ் போனீங்களா, அங்கே இருக்கிற சேஜஸ் பார்த்தீங்களா, அவங்கள பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அவருக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்துருச்சு, அந்த ஒரு மாற்றம். ஏன்னா 3 வருஷத்தில் அவ்வளோ மாற்றங்கள் ஒரு பர்சன்கிட்ட பார்க்குறதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. அதுக்கு ரொம்ப கஷ்டங்கள், நிறைய சேஞ்சஸ் அவங்க பார்த்தா தான் லைஃப்பில் சேஞ்சஸ் அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறது ஜான் நம்பினார். அண்ட் அதை சந்தேகப்பட்டு அவர் ஜூலியன் மேண்ட்லேக்கிட்டே கேட்டுருவார், நீங்கள் எப்படி இப்படி மாறினீங்க, ஏதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிங்களா, எப்படி ஒரு 70 வயசு மனிதன் மாதிரி தெரிஞ்ச நீங்கள் இப்போ திடீர்னு ஒரு 30 வயசு 35 வயசு பையன் ஒரு மென் மாதிரி மாறினீங்க அப்படின்னு அவர் டைரெக்டாகவே கேட்டுருவார். அதுக்கு ஜூலியன் மேண்ட்லே என்ன சொல்லுவார்னா, இங்கே பாரு ஜான், நான் எந்த ஒரு
பொய்யும் சொல்லலை, உனக்கு வந்து என்னோட ஒரு நேச்சுரலான சேஞ்ச் உனக்கு கண் முன்னாடியே தெரியுது. இதை நீ வந்து நம்பலைன்னா இதை நான் வந்து எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அதை வந்து அவர் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து அவர் எதையும் ரெக்கார்ட் பண்ணுறதோ இல்லை யார்கிட்டையாவது ஒரு வீடியோ எடுக்க சொல்கிறதோ எதுவுமே அவர் பண்ணலை. அவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கார், இன்றைக்கி எப்படி இருக்காருங்கிறத சேஞ்ச் அவரோட அப்பியரன்ஸை வச்சு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஸோ இது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காகவே இருந்தது ஜானுக்கு. அதனால் ஜூலியன் மேண்ட்லி என்ன பண்ணுறாருன்னா, அங்கே அவங்க உட்காந்துருந்த ஹாலில் வந்து ஒரு கப் அண்ட் சாசர் அண்ட் டீ இருக்கும். ஜூலியன் மேண்ட்லி என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிற டீயை கொண்டு போய் ஜானோட கப்பில் வந்து ஊற்றுவார். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு சர்டன் பாயிண்ட் வரைக்கும் தான் அந்த கப்பை ஃபில் ஆகும். அந்த ஃபில் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த கப்பில் இருக்கிற டீ வந்து வெளியில் ஊற்றும், அந்த சாசரில் ஊற்றும், சாசர்லேருந்து கீழே ஊற்றும். இதை வந்து ஜான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு, கொஞ்சம் எதுவும் சொல்லலை. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம், போதும் ஜூலியன் மேண்ட்லி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். அப்போது வந்து ஜூலியன் மேண்ட்லே பதில் சொல்வார், இந்த டீ எப்படி இந்த கப்பை தாண்டி சாசரை தாண்டி கீழே ஊற்றுதோ அதே மாதிரி தான் உன்னோட மைண்ட் செட்டும் இருக்குது என்னை பற்றி. உன்னோட யோசனையே வந்து உன்னோட யோசனையாகட்டும் ப்ரெடிக்ஷனே வந்து என்னை பற்றி வேறு மாதிரி வச்சுருக்கேன். இதையே வச்சுருந்தேன், நான் சொல்கிறத நீ எப்படி புரிஞ்சுப்ப அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ தான் வந்து ஜானுக்கு புரியுது, நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், நம்ம ஏன் இவ்வளோ யோசிக்கிறோம், ஒருத்தங்க ஒன்று சொல்ல வந்தாங்கன்னா அதை ஏன் நம்ம கேட்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறதையே ஜான் அப்போ தான் யோசிக்கிறாரு. அதை யோசித்து அவர் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவர் வந்து ஜூலியன் மேண்ட்லி கிட்ட சொல்கிறாரு, இல்லை ஜூலியன் மேண்ட்லி, நான் பண்ணது தப்பு, இனிமேல் வந்து நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன், என்னோட மைண்ட் செட்டை வந்து கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அப்புறமா தான் ஜூலியன் மேண்ட்லி ஒரு பிரேக் கொடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஜூலியன் மேண்ட்லி என்ன சொன்னாலும் ஜான் வந்து அவர் கேட்குற மைண்ட் செட்லேயே கிடையாது. அவர் என்ன யோசிக்கிறாரோ அதுதான் கரெக்டு அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே இருந்திருக்காரு இத்தனை நாளாக. அதனால் அவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இது இப்படி அப்படின்னு சொல்லி புரிய வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் ஜூலியன் மேண்ட்லி வந்து இன்னொரு விஷயத்த சொல்லுவார். என்னென்னா, இப்போ நான் சொல்கிற விஷயங்களை எல்லாத்தையும் நீ கேட்டுட்டு 1 மாதம் நீ அதை பற்றி யோசிக்கணும். அந்த 1 மாதம், அதாவது 672 மணி நேரம் நீ வந்து அதை பற்றி யோசிக்கணும். அதை யோசித்ததுக்கு அப்புறம்தான் நீ வந்து அடுத்த ஒர்க்குக்கே வந்து நீ ப்ரொசீட் ஆகணும், இல்லை இதை பற்றி நீ பேசணும் அப்படின்னு வந்து ஜூலியன் மேண்ட்லி வந்து ஜான் கிட்ட கேட்குறாரு. இப்படி கேட்கும்போது ஜானுக்கு ஒரு கேள்வி வரும். 1 மாதம், அதாவது 672 மணி நேரம் நான் ஒரே விஷயத்தை பற்றி யோசித்தா அதில் வந்து எனக்கு என்ன லாபம் அப்படின்னு ஜான் ஜூலியன் மேண்ட்லி கிட்ட கேள்வி கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது ஜூலியன் மேண்ட்லி சொல்லுவார், இந்த 1 மாதம் சாதாரண டைம் கிடையாது. ஒரு விஷயத்தை பற்றி நீ ஆழ்ந்து யோசிக்கும் போது அது உனக்குள்ள நிறைய மாற்றங்கள் கொண்டு வரும், நிறைய யோசிப்ப, புது புது விஷயங்கள் வந்து உனக்கே வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இந்த புது புது விஷயங்கள் உன்னோட வாழ்க்கையை மட்டும் மாற்றுறது இல்லாமல் உன்னை சுற்றி இருக்கிற ஆட்களோட வாழ்க்கையும் இது மாற்றும், அவங்களோட வாழ்க்கையை பெட்டரான சுச்சுவேஷனுக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லுவார். இதை ஜூலியன் மேண்ட்லியும் கேட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் மறுபடியும் ஜூலியன் மேண்ட்லி வந்து இன்னொரு விஷயத்த சொல்லுவார் ஜான்கிட்ட. என்னன்னா, நீ என்கிட்ட, அதாவது ஜான் வந்து ஜூலியன் மேண்ட்லி கிட்ட என்னென்ன கற்றுக்கிறாரோ அதை வந்து அவருக்கு தெரிஞ்ச பீப்புள், அவரோட ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ் யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே அதை அவர் பாஸ் ஆன் பண்ணணும் அப்படின்னு வந்து ஜூலியன் மேண்ட்லி கேட்குறாரு. ஜானும் வந்து அதை ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் ஜானும் ஜூலியன் மேண்ட்லியும் ஜூலியன் மேண்ட்லி என்ன கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறத வந்து 2 பேரும் பேச ஆரம்பிப்பாங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜூலியன் மேண்ட்லி என்ன சொல்கிறாருன்னா, சிவானா பீப்புளுக்கு வந்து 7 பேசிக் பிரின்சிபல்ஸ் இருக்குது. அதில் வந்து பேசிக்காக 3 இருக்குது. செல்ஃப் லீடர்ஷிப், பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட். இந்த 3 விஷயமும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. இது சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து சிவானா பீப்புள் கூட இருக்கும் போது ஜூலியன் மேண்ட்லி என்ன கற்றுக்கிட்டாரு, எப்படி கற்றுக்கிட்டாருன்னு சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. அப்படி சொல்லும் போது அவர்
எப்படி சொல்கிறாருன்னா, தன்னை வந்து ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டு கண்ணை மூடி அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் வந்து யோகி ராமன் வந்து ஜூலியன் மேண்ட்லேவை கூப்பிட்டு வந்து, நீ இத்தனை நாளாக வந்து எங்கள் கம்யூனிட்டி பீப்புள் கூட இருந்திருக்க, இத்தனை நாள்லேயுமே நீ ஒரு கெட்டதோ ஒரு தப்போ நீ எதுவுமே செஞ்சது கிடையாது, எங்களோட கல்ச்சர் நாங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஓப்பன் மைண்டடாக வந்து நீ அக்செப்ட் பண்ணியிருக்க, அதனால் நீ இப்போது வந்து உண்மையாலுமே லைஃபோட ஒரு என்ன சொல்கிறது பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆர் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸை நீ கற்றுக்கிற டைம் வந்துடுச்சு அப்படின்னு யோகி ராமன் சொல்கிறாரு. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும் போது இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு. என்னென்னா, யோகி ராமன் வந்து தன்னோட பையனுக்கும் இதே மாதிரி தான் வந்து அவர் சொல்லியிருப்பார். ஆனால் அவரோட பையன் வந்து ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இறந்துருவார். அவருக்கு வந்து அவரோட பையன் இறந்ததை வந்து ஏற்றுக்கவும் முடியலை. இன்னொரு சைடு அதை இறந்துட்டான் அப்படின்னு ஒரு துக்கமும் அவரால் அனுசரிக்க முடியும். அப்படி அவரால் அந்த துக்கத்தை அனுசரிக்க முடியலனாலும் அவர் வந்து தன்னோட பையனோட இருந்த சந்தோஷமான நினைவுகளை நினச்சி தன்னோட வாழ்க்கையவே ஓட்டிகிட்டு இருந்தார் அப்படின்னு வந்து ஜூலியன் மேண்ட்லே சொல்லுவார். அதுக்கு அடுத்தது ஜூலியன் வந்து யோகி ராமன் சொன்ன விஷயத்த வந்து சொல்ல ஆரம்பிப்பார். அதே சொல்லும் போது ஜானையும் கண்ணை மூடிட்டு அவர் சொல்கிற விஷயங்களை இமேஜின் பண்ண சொல்லுவார். இதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரில் ஜூலியன் மேண்ட்லே என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் எபிசோட். தேங்க்யூ.